தெரியும். ஒரு காரணம் வர்றதுக்கான காரியங்கள் முகாந்திரம் இல்லாமல் தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய. என் பிள்ளை வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இது நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ சமூகத்துக்கு போனதான் முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் ஒருவருக்கு எனக்கும் செய்ய மாட்டார். உடனே நம்ம பர்ஃபெக்ட் நாங்க ஜெபிக்கிறோம். 50 மணி நேரம் 500 மணி நேரம் ஜெபிச்சாலும் நம்ம மாறாம ஒரு காரியம். அதனால தான் பாருங்க, நெருக்கப்படும் போது மனுஷர்கிட்ட பேச தேவ சமூகத்துக்கு போனோம். ஆண்டவர் பேசுறாரே நமக்கு தெரியாது, ஆண்டவர் பேசுற சத்தமே நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீங்க நம்மளாவே நினைச்சு நம்மளால எந்திரிச்சு வர்றதில்லை. அதான் சொன்ன ஆராதனை வேலை கண்ணை மூடணும். கண்ணை தெரிஞ்சா எப்படி தெரியும்? உலகம் தான் தெரியும். கண்ணை மூடினாதான் உள்ள மனக்கண் தரும், ஆண்டரை பார்ப்போம். நம்ம லட்சம் முறை இப்போ இன்றைக்கு வரைக்கும் தான் எழுபதுக்கான சொல்லி எத்தனை முறை நம்மளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கணும். தேவ சமூகத்துக்கு போனாலும் சிந்தனை வரும். உலகத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தேவ பாதத்துல போய் உட்கார்ந்து அதை பாருங்க தனிமை. இப்ப ஓடி போற எங்க தேவனுடைய ஆமா அதைத்தான் நாடணும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். நீங்களே நினைச்சு இன்னைக்கு நம்மளை சுருத்திப்படுத்திக் கொள்ளாதீங்க. இந்த வருஷமா நீங்க